Hey guys, welcome to Drama Crush Voice. Today Korean BL drama தான் பார்க்க போறோம். Never Forget Your Enemyயோட ஃபர்ஸ்ட் எபிசோட். இந்த சீரிஸோட ஆன்லைன் ஸ்டோரி சொல்லிடுறேன். ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சைல்ட்ஹுட் டேஸ்ல இருந்து ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ். என்ன சண்டை போட்டாலுமே அவங்க ஒன்று சேர்ந்துப்பாங்க. இப்படியே அவங்க டீனேஜ் வரைக்குமே ஒன்னாவே இருக்காங்க. இப்படி ஒன்னா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் எனிமி ஆகுறாங்க. அந்த எனிமி லவ்வர் ஆகுறாங்க. இது எப்படி நடந்துச்சுன்னு தான் பார்க்க போறோம். லவ், ஃப்ரெண்ட்ஷிப், பெயின், ஃபீலிங் எல்லாமே இந்த ட்ராமால இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆகி 10 இயர்ஸ் மெமரியா இழக்கிறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு தான் ஸ்டோரி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். சீரிஸோட ஸ்டார்டிங்ல பிளட்டா காட்டுறாங்க. ஒரு பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. இப்ப நம்மளுக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது. விதி நம்மள ஒன்னா சந்திக்க வைக்குது. ஆனா சில சமயம் அந்த சந்திப்பே இல்லைன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு வாய்ஸ். அங்கிருந்து கட் பண்ணா ஒரு பையன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கண்ணு முழிக்கிறான். அவனோட பேரு கி ஹான்யூல். அவனுக்கு தான் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. அவன் கண்ணு முழிச்ச உடனே அவனோட கண்ணத்தை இப்படி கிள்ளி பார்க்கறான். என்ன ஆச்சு? நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேனா? என்னால ஏன் எந்த பெயினுமே ஃபீல் பண்ண முடியல? நான் செத்து போயிருக்கணுமே, நான் எப்படி உயிரோட இருக்கேன் அப்படின்னு அவன் யோசிச்சு பேசிட்டு இருக்கிறப்போ அப்போ ஒரு வாய்ஸ் கேட்குது. நீ இன்னும் சாகல, நீ இன்னும் உயிரோட தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை காட்டுறாங்க. அவன் தான் நம்மளோட இன்னொரு ஹீரோ. அவனோட பேரு யோ சேயோக். அவன் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு கிட்ட வர, இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான், எதனா பேசு, இது கனவா அப்படின்னு கேட்க, அவனுமே ஆமா அப்படின்னு சொல்லி அவன் கிட்ட வரான். அவன் கண்ணத்துல முழுறான். நான் அவன்கிட்ட ஒன்று சொல்லணும், இதுக்கப்புறம் நம்ம எப்பயுமே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே இந்த சீனுமே கட் ஆயிடுது. நெக்ஸ்ட் அவன் கண்ணை முழிக்கிறான். கண்ணை முழிச்ச உடனே அவன் இல்லை, வேற ஒருத்தன் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வரான். அது யாருன்னு பார்த்தா அதுமே நம்ம ஹீரோ தான். ஓடி வந்து, ஏய் நீ ஓகேவா, நீ ஏஞ்சிட்டியா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்ட தெரியுமா, உனக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு, நீ பரவாயில்லையா அப்படின்னு கேட்க, நான் நல்லா தான் இருக்கேன், நீங்க யாருன்னு கேட்குறாங்க. அவன் இப்படி பார்க்குறான். உடனே நான் ஹா நியூல், நீ யாரு அப்படின்னு கேட்க, நான் தான் யோசே யோக் அப்படின்றாங்க. இல்லை நீ அது இல்லை, அவன் ஸ்கூல் தான் படிக்கிறான் அப்படின்னு சொல்லவே, இப்போ நீ என்ன சொல்ற அப்படின்னு யோசேபியோ கேட்குறான். இல்லை அவன் ஸ்கூல் படிக்கிறான், ஆனால் உங்களை பார்க்க அப்படின்றான். உடனே அவன் உனக்கு லாஸ்ட் என்ன நடந்தது ஆக்சிடென்ட் அப்போ ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க, அவங்களோட பாஸ்ட்டுக்கு தான் போறாங்க. யோசேபியோக்கும் ஹன்யூனும் சின்ன வயசுன்னு சொல்றதுக்கு பதிலா கை குழந்தையா இருக்கும் போதுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். அவங்க அம்மாவும் இவங்க அம்மாவும் ஒரே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க. அவங்க ஒன்னாவே கிண்டர் கார்டனையும் முடிக்கிறாங்க. பிரைமரி ஸ்கூல், ஹை ஸ்கூல் வரைக்கும் ஒன்னாவே படிக்கிறாங்க. இதுல ஹான்யூல் என்ன பண்ணுவான்னா, சின்ன வயசுல இருந்தே அவன் கூட விளையாடுவான். விளையாட்டு இதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட பேச மாட்டேன்னு போவான். அவன் சிரிப்பான். மறுபடியும் ஒவ்வொரு டைமும் எதனா ஒண்ணு நடந்துச்சுன்னா, நான் உன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மறுபடியும் பேசுவாங்க. அது மாதிரி தான் இவங்க ஃப்ரெண்ட்ஸு. அப்படியே இவங்க ஹை ஸ்கூலுமே ஒண்ணா கண்டினியூ பண்றாங்க. கண்டினியூ பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு நாள் அவன் ஃபோனை பார்த்துக்கிட்டே ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கான். அப்போ நம்ம யோசேயோக்கு வரான். அவன பார்த்து தான் நானியூல் இன்னைக்கு எங்க அம்மா ஸ்பைசியா டிஷ் பண்ண போறாங்க, நீ உங்க டாட கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி அவனுமே ரியலி அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியே சிரிச்சுட்டே அவனோட பின்னாடியே இவனும் ஓடுறான். இன்னொரு நாள் இவங்க ரெண்டு பேரும் கேம் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க போல. அதுல யோசேபியோக்கு நல்லா வின் பண்ற மாதிரியும், நம்ம ஹனியூல் அவுட் ஆகுற மாதிரியும் காட்டுறாங்க. உடனே இப்போ இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவர் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறப்போ ஒருத்தவங்க ஒரு பேப்பர் மாதிரி கொடுக்குறாங்க. அதுல என்ன இருக்குன்னா, லவ் யுவர் எனிமின்னு இருக்கு. அத பார்த்தோனே அவன் கிழிச்சு போட்டுட்டு, இதுக்கப்புறம் நானும் அவனும் எப்பவுமே ஃப்ரெண்டாவே இருக்க மாட்டோம். இதுக்கப்புறம் நாங்க லைஃப் லாங் எனிமி தான் அப்படின்னு சொல்றான். நெக்ஸ்ட் ஹன்யூலோட வீட்டை தான் காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, யோசேயோக்கோட எல்லாரோட பொருளையும் எடுத்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவங்க தான் சண்டை போட்டாங்க. இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸே இல்லை, கோவத்துல எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருக்க. அவளோட தங்கச்சியே நீ என்ன பண்ற, மறுபடியும் சண்டை போட்டியான்னு கேட்க, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கீழே இருக்கிற ஃபோட்டோவை எடுத்து யோசேயோக் எவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்கான் அப்படின்னு சொல்லவே, என்னது அவன் ஹேண்ட்ஸமா இருக்கானா, அவனை பற்றினா இனிமேல் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே அவன் தங்கச்சி சொல்கிறா, எப்படி இருந்தாலும் நாளைக்கு மார்னிங் நீங்கள் பேச தான் போகிறீங்க, ஏன் இந்த சீனு அப்படின்னு கேட்க, இதுக்கப்புறம் எப்பயுமே அவன் கூட நான் பேசவே மாட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு அவன் சொல்ல, உடனே அவன் சொல்ல, நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி இருந்தாலும் டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி தானே, எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுப்பீங்க, மறுபடியும் ஒன்று சேர்ந்துப்பீங்க அப்படின்னு சொல்ல, இதுக்கப்புறம் அவன் என் லைஃப்லேயே இல்லவே இல்லை அது மாதிரி இவன் பேசிட்டு இருக்கான். உடனே அந்த பொண்ணு சொல்கிறா, நீ சும்மா சொல்லாத, யோசேயோக்கு எவ்வளோ நைஸ் கை தெரியுமான்னு சொல்ல, அவன் ஆனால் என் விஷயத்தில் எப்படி நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அது என்னன்னா நம்ம நானியோல் ஒரு பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போக அந்த பொண்ணை அவன் கரெக்ட் பண்ணிக்கிறான். அதே மாதிரி அவன் யாரெல்லாம் உசார் பண்றானோ அது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிக்கிறான். நானியுமே நம்ம இப்பயாச்சும் கமிட்டட் ஆக மாட்டோமான்னு சொல்லி அவன் ஒவ்வொரு பொண்ணுக்கிட்டையும் போய் ப்ரப்போஸ் பண்ண அந்த பொண்ணுங்க இவனை கண்டுக்கவே மாட்டாங்க. எனக்கு அவன் மேலதான் க்ரஷ்ன்றாங்க. இன்னொரு பொண்ணு என்னன்னா வால்பேப்பரா அவனோட போட்டோவே வச்சிருக்காங்க. இன்னொருத்தவங்க ரெண்டு பேரும் கமிட்டட் ஆகியிருந்தா
நான் சாரி நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து வேற ஒரு க்ரஷ் இருக்குன்னு சொல்ல யாருன்னு கேட்டா எல்லாருமே வந்து யோசேயோக்க தான் சொல்றாங்க. இது மாதிரி அவன் மோசமா நடந்துக்கிறத வச்சு அவன் ஒரு நாள் உட்காந்துட்டு இருக்க. நம்ம யோசேயோ கிட்ட இருந்து கால் வருது. இவன் அந்த கால எடுக்கல. அப்படியே அந்த ஸ்டோரி அவங்க சிஸ்டர் கிட்ட சொல்லி முடிச்சுட்டு, இது மாரி நான் யார புடிச்சிருந்தாலும் அத வந்து இவனே வந்து தட்டி பறிச்சுக்கிறான். அப்படின்னு சொல்லி இது வந்து ரொம்ப டூ மச்சா இருக்குன்றாங்க. ஆனா நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா வந்து நம்ம யோசேயோக்கு வந்து நானியூல வந்து லவ் பண்ற மாரியும் அவனோட கண்ண பார்த்தாவே தெரியுது. அவனுக்கு வந்து இவன் மேல ஃபீலிங் இருக்கு. இவங்களோட லவ் ஸ்டோரி எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் சீன்ல நானியல் வந்து அந்த பொருளெல்லாம் தூக்கி போடலாம்னு அந்த பாக்ஸோட நின்னுட்டுருக்கேன். அங்க நான் வந்து யோசேயோக்கு வரான். நான் இதனை தூக்கி போட போறியான்னு கேட்க அவன் வந்து ஆமான்னு சொல்றான். அப்ப இதுக்கப்புறம் நான் வாங்கி குடுத்த ஷர்ட் நான் வேர் பண்ண மாட்டேன்னு கேட்க அவன் அந்த பாக்ஸ கீழ போட்டுடுறான். நானும் நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்னு சொல்லி நீ ஒண்ணும் சொல்ல தேவையில்லன்றான். இல்ல நான் உன்கிட்ட சொல்லியே ஆகணும். எனக்கு வந்து அந்த பொண்ண புடிக்காது அப்படின்னு சொல்ல. அப்ப ஏன் நீ அவள டேட் பண்ணலன்னு கேட்க, ஏன்னா உனக்கு புடிச்சிருந்ததுலன்றான். அவ என்னோட ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் தெரியுமா அப்படின்னு சொல்ல. அதுக்கு அவனுமே என்ன நீ சும்மா எப்ப பார்த்தாலும் அவள பத்தியே பேசிட்டு இருக்க. உனக்குன்னா அவள அவ்ளோ இம்பார்ட்டன்ட் கேட்க, ஆமா அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்றான். இவன் வந்து அவன் சொன்னத கேட்ட உடனே ஒரு மாதிரி ஆயிடுறான். அப்படியே இவங்க கான்வர்சேஷன் ரொம்ப போயிட்டுருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல வந்து இவன் என்ன சொல்லிடுறான்னா, "நீனா ஒரு ஃப்ரெண்டா? ஏன் நீ இப்படி பண்ற?" அப்படின்னு வந்து நம்ம நானியூல் சொல்ல, உடனே அவன் சொல்றான், "நான் ஒன்னும் உன் ஃப்ரெண்ட் இல்ல" அப்படின்னு சொன்ன உடனே நானியூல் வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுறான். ஏன்னா வந்து சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? திடீர்னு வந்து ஃப்ரெண்ட் இல்லன்னு சொன்ன உடனே அவனுக்கு ஒரு மாரி ஷாக் ஆயிடுது. ஆனா அவன் என்ன அர்த்தத்துல சொல்ல வரான்றத வந்து நம்ம நானியூல் புரிஞ்சுக்கல. கைய எடு. நான் வந்து உன்ன ஃப்ரெண்டுன்னு நெனச்சேன். என்கிட்ட இருக்கிற கேர்ள் ஃப்ரெண்டையும் நீ பறிச்சுக்கிட்ட. இப்ப என்னன்னா எனக்கு ஃப்ரெண்ட் இல்லன்னு சொல்ற. இதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு அவன இடிச்சு தள்ளிட்டு, இவன் வந்து அந்த என்ன பண்றான், அந்த பொருள்லாம் எடுத்து ஒரு குப்பை தொட்டியில போட்டுடுறான். அங்க யோசேயோக்கு வந்து இவன் கைய புடிக்க, "நீ ஓவரா நடிக்காத" அப்படின்னு சொல்லவே, இவனுமே வந்து சரி ஓகே அப்படின்ட்டு அங்கருந்து போயிடுறான். அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம நானியூல் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கான். இவனுமே பின்னாடியே வரான். கண்டுக்க மாட்டான்தான் நெனச்சேன். ஆனா பின்னாடியே வந்து அவன இடிச்சுட்டு இவன் அவனுக்கு முன்னாடி போயிடுறான். இவன் வந்து அவனையே பார்த்துட்டுருக்கான். ரொம்ப கியூட்டா இருக்குல்ல. அப்ப அங்கருந்து ஓடி வந்த ஒரு பொண்ணு அவன் கைய பிடிச்சுக்கிட்டு போறான். இவன் மறுபடியும் அப்படியே பார்த்துட்டுருக்கான். கிளாஸ் ரூம்குள்ள போறான். அங்கேயும் வந்து அவன் ஒரு பொண்ணு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு படிச்சுட்டு இருக்க. இவன் வந்து அவனுக்கு முன்னாடி சீட்ல வந்து உட்காருறான். அவனோட இன்னொரு ஃப்ரெண்டு வந்து, "ஏய் இன்னைக்கு வந்து நம்ம ஸ்நாக் ஷாப்க்கு போலாமா இன்னைக்கு நைட்டு?" அப்படின்னு கேட்க, அவன் வந்து ஓகேன்னு சொல்றான். நம்ம கூட வந்து யோசேயோக்கும் வருவான் அப்படின்னு சொன்னோனே, அவனா வேணாம் நம்ம மட்டும் போலாம் அப்படின்னு வந்து நம்ம நானியூல் சொல்றான். யோசேயோக்கு வந்து நானியூலயே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே ஸ்கூல் முடியுது. நம்ம நானியூல் வந்து நடந்து போயிட்டே இருக்கான். அப்போ வந்து எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாரியே இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ, ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அதுல வந்து அவனோட எக்ஸ் வந்து போஸ்ட் போட்டிருப்பா போல. இவனுக்கு வந்து உண்மையாலே வந்து அவன தான் புடிச்சிருக்கா. அப்படின்னு அவனோட போஸ்ட்ட பார்த்து பேசிட்டு, அப்படியே வந்து நம்ம யோசேயோக்கோட இதுல போறான். அந்த போஸ்ட்ல வந்து என்ன இருக்குன்னா, அவங்க 2 பேரும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் தான் இருக்கு. இவன் ஏன் வந்து இன்னும் இத டெலீட் பண்ணாமலே இருக்கான் அப்படின்னு இவன் பேசிட்டு இருக்கான். அவன் அந்த போஸ்ட்ட பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ யோசேயோ கிட்ட இருந்து ஃபோன் வருது. இது மாதிரி நான் உன்கிட்ட பேசணும். உன்ன மீட் பண்ணணும்னு சொல்ல, எதுவா இருந்தாலும் நீ ஃபோன்லயே சொல்லுன்னா, இல்ல நான் வந்து நேர்ல தான் மீட் பண்ணணும். நீ வா அப்படின்னு சொல்றான். ஸ்கூலுக்கு பின்னாடி ஒரு பிளேஸ் இருக்கும்ல, நீ அங்க வா. நான் வெயிட் பண்றேன். அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஃபோன வச்சிடுறான். அதுக்கப்புறமா இவனுமே வந்து ஓகே நம்ம போலாம் அப்படின்னு வந்து போறான். நைட் ஆயிடுது. அந்த இடத்துல வந்து யோசேயோக்கு வந்து ஒரு பிளேஸ்ல நின்னுட்டு இருக்கு. இவன் ரோடுக்கு இந்த சைடு இருக்கான். கரெக்ட்டா ரோடுலாம் பார்த்துட்டு, சிக்னல்லாம் பார்த்துட்டு கிராஸ் பண்றான். அந்த சமயத்துல ஒரு வண்டி வந்து ஏத்திடுது. இவனுக்குமே ஆக்சிடென்ட் ஆயிடுது. அங்கருந்து அப்படியே கட் பண்ணா 10 இயர்ஸ் லேட்டர் அப்படின்னு காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. நம்ம நானியூல் வந்து எழுந்துச்சுக்க நம்ம யோசேயோக்கு வந்து அவன்கிட்ட வந்து ஃபுல் ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கான். 2025வது வருஷம் தான் காட்டுறாங்க. அப்போ அப்படின்னா நீ தான் வந்து யோசேயோக்கா அப்படின்னு கேட்க, அவனுமே வந்து ஆமா அப்படின்னு சொல்றான். ஆனா வந்து யோசேயோக்கு வந்து எனக்கு எப்பவுமே வந்து என் மேல வந்து வெறி பட மாட்டானே. ஆனா நீ இப்படி இருக்கியே நீ கண்டிப்பா அவனா இருக்காது அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இவனோட ஐடி கார்ட காட்டுறாங்க. அதுல வந்து இவன் ஏதோ ஒரு என்டர்டெயின்மென்ட் கிட்ட வந்து ஒர்க் பண்றாங்க. அத பார்த்துட்டு, "உனக்கு அப்ப 29 வயசு ஆகுதா?" அப்படின்னு கேட்க, அவனுமே வந்து ஆமான்னு சொல்றாங்க. "அப்ப நான் 10 வருஷமா வந்து கோமால தான் இருந்தேனான்னு?" கேட்க, "இல்ல, உனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு." அப்படின்னு வந்து நம்ம யோசேயோக்கு வந்து சொல்லிட்டு இருக்கான். ஞானியோட மெமரி வந்து இப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி போயிடுச்சு. 19 வயசு பையனுக்கு இருக்கப்போ என்னென்னன்னா அவனுக்கு ஞாபகத்துல வந்ததோ, அந்த மெமரீஸ் மட்டும் தான் இருக்கு. நடுவுல அந்த 10 வருஷத்துல நடந்த எந்த ஒரு விஷயமும் ஞாபகத்துக்கு இல்ல. உடனே வந்து நம்ம யோசேயோ கேட்கறான், "நீ எல்லாத்தையுமே மறந்துட்டியா? ஒண்ணு கூட ஞாபகம் இல்லையா?" அப்படின்னு வந்து மறுபடியும் கேட்கறான். உடனே ஞானியல் சொல்றான், "அப்ப நான் அந்த 10 வருஷமா நான் எப்படி வாழ்ந்துட்டு இருந்தேன்?" அப்படின்னு கேட்க, "நீ ஒரு டீச்சரா இருக்க" அப்படின்னு கேட்க, "என்னது டீச்சரா? எனக்கு டென்னிஸ்னா பிடிக்குமே" அப்படின்னு கேட்க, "இல்ல லாஸ்ட் டைம் உனக்கு ஆக்சிடென்ட் ஆகுறப்போ, உன்னோட லெக்ல வந்து அடிபட்டுருச்சு. அதனால வந்து இதுக்கப்புறம் டென்னிஸே ப்ளே பண்ண முடியாது." அப்படின்னு சொன்னதுனால, "நீ வந்து டென்னிஸ் ப்ளே பண்றத விட்டுட்ட" அப்படின்னு சொல்ல, "அது என்னோட பெரிய ட்ரீம் ஆயிடுச்சு" அப்படின்னு அவன் வந்து வருத்தப்படுறான். "என் கால் நல்லா தான் இருக்கு. நான் நல்லா நடப்பேனே" அப்படின்னு அவன் கால பார்த்துட்டு எழுந்துச்சு நிக்கிறான். ஆனா அவன் சொல்றான், "உன்னால வந்து நார்மலாலாம் இருக்க முடியாது" அப்படின்னு வந்து நம்ம யோசிக்க சொல்றான். அவன், "நீ பொய் சொல்ற. நான் பெர்ஃபெக்ட்லி நல்லா தான் இருக்கேன். என்னால ஏன் டென்னிஸ் ப்ளே பண்ண முடியாது?" அப்படின்னு வந்து நம்ம நானியோல் வந்து சொல்றான். "இங்க என்ன தப்பா இருக்கு? நான் கரெக்ட்டா தானே இருக்கேன். என்னால ஏன் டென்னிஸ் ப்ளே பண்ண முடியாதுன்னு" அவன்கிட்ட கேட்க
அதுக்கு அவனுமே வந்து "மேன்யூல்" அப்படின்னு சொல்றான். "நான் வந்து உன்ன நம்ப மாட்டேன். நீ வந்து வெளிய போ" அப்படின்னு சொல்றான். உடனே "நீ வெளிய போ" அப்படின்னு சொல்ல, "இல்ல சிட் டவுன், காம் டவுன்" சொல்ல, "இல்ல நீ வெளிய போ" அப்படின்னு மறுபடியும் அவன் கோவமா பேச, "இதுக்கப்புறம் நான் வந்து உன்ன பார்க்கவோ, உன் கூட பேசவோ கூடாது" அப்படின்னு சொல்லிடுறான். உடனே வந்து "இந்த ஆக்சிடென்ட்டே வந்து உன்னால தான் நடந்துச்சு. உன்னால தான் வந்து என்னோட லெக் வந்து இது மாரி ஆயிடுச்சு. உன்னால தான் வந்து என்னால டென்னிஸ் ப்ளே பண்ண முடியாம போச்சு. டென்னிஸ் தான் வந்து எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா?" அப்படின்னு வந்து அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். "இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான். உன்னால மட்டும் தான். உன்னால தான் என் லெக் மறுபடியும் இன்ஜுரி ஆயிடுச்சு. என்னோட ட்ரீமே நாசமா போயிடுச்சுங்கிறது வெளிய போன்னு" சொல்லவே, அவனுமே வந்து எதுவுமே சொல்லாம கொஞ்ச நேரம் சைலன்ட்டா இருக்கான். நான்யுல் வந்து அவன் பாஸ்ட்ல நடந்த ஆக்சிடென்ட்ட பத்தியே கத்தி பேச, அவன் வந்து சொல்லி புரிய வைக்கிறான். "இத பாரு, நீ வந்து என்னதான் டென்னிஸ் விளையாடுனாலும், அந்த 10 வருஷத்துல நீ ரொம்ப நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்த. நீ வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்ப பத்தியே மறந்துட்டியா?" அப்படின்னு சொல்ல, "ஓ! சாரி. அப்ப நானே இங்கருந்து போறேன்" அப்படின்னு நான்யுல் சொல்ல, "நீ ஒண்ணும் போகாத. நானே போயிடுறேன்" அப்படின்னு நம்ம யோசிக்க போயிடுறான் அங்கருந்து. அப்புறம் அவன் பெட்ல படுத்துக்கிட்டு இருக்க. அவங்க அம்மா வராங்க. அவங்க அம்மாகிட்ட வந்து "என்னால இதுக்கப்புறம் டென்னிஸே ப்ளே பண்ண முடியாதா?" அப்படின்னு கேட்க, அவங்க அம்மா வந்து "நீ வருத்தப்படாத. இப்போதைக்கு வந்து உன்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லாவே வந்து ரெக்கவரி ஆகுறதுல மட்டும் தான் இருக்கணும்" அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அவங்க அம்மாகிட்ட வந்து நானியல் கேட்குறான், "யோசே யோக் சொன்னது எல்லாமே உண்மையான்னு?" கேட்க, அவங்க அம்மாவும் சொல்றாங்க, "நீ சின்ன வயசுல இருக்கிறப்போ உங்க அப்பா வந்து இறந்துட்டாங்க. அப்போதைக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. உன்னையும் வந்து உன் தங்கச்சியும் பார்த்துக்கிறதுக்கு. ஆனா இப்ப பாரு நான் நல்லா தானே இருக்கேன். அதே மாரி தான் நீ வந்து இப்ப ஆக்சிடென்ட் ஆகி உன்னோட மெமரீஸ இழந்துட்ட. அதுக்காக உன்னோட பாஸ்ட்ட வந்து டவுட் படாத. பிலீவ் யுவர் செல்ஃப்" அப்படின்னு அவங்க அம்மா வந்து அவங்க பையனுக்கு வந்து அட்வைஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் சீன்ல வந்து நம்ம ஞானுல பார்க்க யோசேப் வரான். ஆனா அவன் வந்து அவனோட ரூம்ல இல்ல. அதுக்கப்புறம் வெளிய வரான். அந்த இடத்துல வந்து "நீ என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு வந்து நம்ம யோசேப் கேட்க, "நான் தான் இதுக்கப்புறம் என்ன பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல" அப்படின்னு இவன் கேட்க, அதுக்கு வந்து இவன் "உள்ள போ" அப்படின்னு சொல்றான். ஞானில் வந்து யோசேப் கிட்ட கேட்குறான், "நம்ம இப்பவும் ஃப்ரெண்ட்ஸா?" அப்படின்னு கேட்க, "நம்ம ஒன்னும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லன்றான்." உடனே வந்து அவன் சோகமாயிடுறான். உடனே வந்து "ஓகே நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸுமே இல்ல. அப்ப எதுக்கு நீ என்ன பார்க்க வந்த? நம்ம ஃபேமிலியுமே இல்ல. ஏன் வர?" அப்படின்னு சொன்னோனே மறுபடியும் அவன் சொல்றான், "நம்ம ஒன்னும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. நம்ம வந்து லவ்வர்ஸு" அப்படின்னு இவன் சொல்ல, அவன் வந்து ஷாக் ஆகி பார்க்குறான். "என்ன சொல்ற?" அப்படின்னு கேட்க, "நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம்" அப்படின்னு இவன் கேட்குறான். "எப்பத்துல இருந்து?" அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு 7 இயர்ஸா ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கோம்" அப்படின்னு வந்து நம்ம யோசிக்க வந்து அவன்கிட்ட சொல்றான். "நம்ம வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்" அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஞானியல் சொல்றான், "அப்படின்னா எனக்கு வந்து உன்ன புடிச்சது, உனக்கு வந்து என்ன புடிச்சதா?" அப்படின்னு கேட்க, இவனுமே வந்து ஆமான்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து 22 வயசுல இருந்து நம்ம வந்து ஒண்ணா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்ல, "இதெல்லாம் இம்பாசிபிளே இல்ல" அப்படின்னு ஞானியல் சொல்ல, "நீ எல்லாத்தையுமே மறந்துட்டியா?" அப்படின்னு சொல்லி நம்ம யோசேப்புக்கு வந்து ஞானியூல வந்து ஹக் பண்றான். கொஞ்ச நேரத்துக்கு வந்து நம்ம ஞானியூல் வந்து சைலண்டாவே இருக்கான். அதுக்கப்புறமா வந்து என்ன ஆகுதுன்னா, இவன் வந்து அவன தள்ளி விட்டுற, "நீ என்ன பண்ற?" அப்படின்னு கேட்க, "நான் தான் சொன்னேன்ல நம்ம லவ்வர்ஸ்" அப்படின்னு சொன்ன உடனே, "நீ நான்சென்ஸா பேசாத" அப்படின்னு அங்கருந்து அவன் ரூம்க்கு ஓடி போயிடுறான். ரூம்க்கு போன உடனே அவன் ஹார்ட்லயே இப்படி கை வச்சுக்கிறான். "அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? ஏன் ஹார்ட் பீட் வந்து இவ்ளோ ஃபாஸ்ட்டா துடிக்குதுன்னு" அத பத்தியே யோசிச்சுட்டு இருக்க, ரூம்க்கு வெளிய வந்து நம்ம யோசேப் இருக்கான். டோர ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா லாக் ஆகியிருக்கு. உடனே வந்து "சரி நீ போய் ரெஸ்ட் எடு. நான் கிளம்புறேன்" அப்படின்ட்டு நம்ம யோசேப் அங்கருந்து போயிடுறான். கொஞ்ச நேரத்திலேயே வந்து அவனுக்கு ஏஜென்ட்ன்னு ஒரு ஃபோன் வருது. இவன் கால் அட்டெண்ட் பண்ண, இவனுமே கால எடுத்து "ஹலோ" அப்படின்னு சொல்ல, "நான் தான்" அப்படின்னு அவன் சொல்ல, "யோசேயோக்கா" அப்படின்னு சொல்ல, அவனுமே வந்து ஆமான்றான். "ஏன் ஏஜென்ட் ஃபோனு?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவன் கேட்குறான், "நீ ஏன் இன்னும் தூங்காம இருக்கன்னா, உன் வேலை என்னமோ அத பாரு" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் "இல்ல நான் முக்கியமான விஷயம் சொல்லணும்னு வந்து ஒர்க்குனால ரொம்ப பிஸியா இருக்கேன். அதனால வந்து என்னால வந்து உன்ன சரியா பார்க்க முடியாதுன்னு" சொல்ல, "நான் தான் வந்து என்ன பார்க்காதன்னு சொல்லியிருக்கேன்ல" அப்படின்னு இவன் சொல்ல, "நான் சொல்றத மட்டும் கேளு. எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இரு. நான் வந்து சீக்கிரமா வந்து உன்ன பார்க்குறேன். என்னால வந்து உன்ன பார்க்காம இருக்க முடியாது" அப்படின்னு ஏசேயுக்கு சொல்லிட்டு இருக்க, அப்படியே வந்து இவன் ஃபோன வச்சுடுறான். ஃபோன வச்சுட்டு இவன் வந்து பெட்ல படுத்துக்கிறான். அதுக்கு அடுத்த சீன்ல வந்து நம்ம யோசேயுக்க தான் காட்டுறாங்க. டிரைவர் வந்து அவன பார்த்துட்டு "என்ன ஆச்சு? நீங்க மார்னிங்லேருந்தே சரியா இல்லையே?" அப்படின்னு கேட்க, அவனுமே "ஒண்ணும் இல்லன்றாங்க." "இன்னும் வந்து ஞானியோருக்கு உடம்பு சரியில்லையா?" அப்படின்னு கேட்குறாங்க. "உங்க 2 பேருக்குள்ள என்னதான் ஆச்சு?" அப்படின்னு கேட்க, "எனக்கு வந்து சொல்ல விருப்பம் இல்லன்னு" சொல்றாங்க. "சொல்லுங்க, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்" அப்படின்னு அவன் கேட்க, "நான் வந்து யாரையுமே ட்ரஸ்ட் பண்றதா இல்ல" அப்படின்னு இவன் சொல்லிட, "எனக்கு கியூரியஸா இருக்கு. கொஞ்சம் சொல்லுங்க" அப்படின்னு வந்து அவன் மறுபடியும் கேட்குறான். இவனுமே வந்து சோகமா இருந்துட்டு வந்து பேசுறான். அவன் ஒரு விஷ் கேட்டிருந்தான் எல்லாத்தையும் மறக்கணும்னு. அது உண்மையாவே நடந்துச்சு. அதுதான் எனக்கு இப்ப வருத்தமா இருக்கு. அப்படின்னு வந்து அவன் சோகமா பேசிட்டு இருக்க, அப்படியே வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் காட்டுறாங்க. அதுல என்ன இருக்குன்னா, நம்ம ஞானியல் வந்து தூங்கிட்டு இருக்க. நம்ம யோசேயோக்கு வந்து அவன் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே வந்து அவன வந்து கன்னத்துல கிஸ் பண்ண, அத்தோட வந்து இந்த எபிசோட் முடிச்சிடுறாங்க. அடுத்தது என்ன ஆகுதுன்னா, நம்ம அதுக்கு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.